அனைவருக்கும் அறம் வீரா சேனலின் அன்பு வணக்கம். நீங்கள் நாள்தோறும் நீண்ட தூரம் பஸ்ஸிலோ அல்லது ரயிலிலோ பிரயாணம் செய்பவரா? அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தான். வாங்க வீடியோ பதிவுக்கு போவோம். நீங்கள் நீண்ட தூரம் பிரயாணம் செய்யும் பொழுது அந்த ட்ராவல் டைம் சுமையாக தோணுதா, சோர்வை கொடுக்கிறதா? அதை எப்படி சுகமாக மாற்றுவது? வாங்க பார்க்கலாம். நீங்கள் பஸ்ஸிலோ ட்ரெயினிலோ அமர்ந்தவுடன் தயவு செய்து உங்கள் கைபேசியை எடுக்காதீர்கள். அது அப்படியே அந்த இடத்துல இருக்கட்டும். உட்காந்தவுடனே ஒரு 2 நிமிஷம் உங்களை ரிலாக்ஸ் பண்ண கண்ணை மூடி உட்காருங்க. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு கவனிங்க. அதில் ஒரு வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தக்கூடியதாகவோ அல்லது உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியதாகவோ உங்களுக்கான கேள்விக்கான பதிலாகவோ கூட இருக்கலாம். அடுத்து அந்த பேருந்தில் ஏதாவது பாட்டு ஒலிச்சுன்னா அதை கண்ணை மூடி ரசிக்க கற்றுங்க. உங்கள் அருகில் இருப்பவர்களோ இல்லை எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களோட முகத்தை பாருங்கள். அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய அந்த களைப்பு, சோர்வு, கோபம், கஷ்டம் இதெல்லாம் பார்க்கும்போது நாம் எவ்வளோ மேல் தோணும். அதே மாதிரி ஜன்னலுக்கு வெளியே பாருங்கள். பார்த்திங்கன்னா மரங்களை பார்க்கலாம், அழகான வீடுகளை பார்க்கலாம், இயற்கையை ரசிக்கலாம், உயர்ந்த கோபுரங்களை பார்க்கலாம், மக்கள் நடமாட்டத்தை பார்க்கலாம். இப்படி பல விஷயங்கள், மனசுக்கு இதம் தரக்கூடிய விஷயங்கள் ஜன்னலுக்கு வெளியில் இருக்குது. அதுவே நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னா ஜன்னலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வறண்ட பூமியை பார்க்கலாம், நல்ல செழிப்பான பூமியையும் பார்க்கலாம், பறவைகளை பார்க்கலாம், விலங்குகளை பார்க்கலாம், மனிதர்கள் வேலை செய்யக்கூடிய அந்த காட்சியை காணலாம், ரயில்வே கேட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிற அந்த மக்களை பார்க்கலாம். ஆக இப்படி இதையெல்லாம் ரசிக்க கற்றுக்கொண்டால் இந்த பயணம் உங்களுக்கு சுகமாகவே இருக்கும். அறம் வீரா சேனலுக்காக அறச்செல்வி. மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.